இப்போ இந்த 5 மாச குழந்தைக்கு அம்மா இல்லாம ரொம்ப அந்த குழந்தை நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. ஆனா அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவளுக்கு அம்மா இல்ல அப்படின்றது. என்ன எனக்கே என்ன ஆறுதல் சொல்றது இவங்களுக்கு எனக்கே தெரியல. இவன் கொலைக்காரனாய் ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனால் அவங்க அம்மா மாதிரி வருமா? இவங்க எல்லாரும் இருந்து மாமனார் மாமியார் மச்சினன் இருந்து இந்த கொலை நடந்திருக்கு. எங்கள் பொண்ணுக்கு வந்து எந்த நோயும் இல்லைங்க, எந்த வியாதியும் கிடையாது. ஆனால் அவங்க இந்த பெண் குழந்தை பிறந்தவொடனே அவங்க பாட்டி சொல்லிட்டு பால் ஊற்றுவோம், டெலிவரி டைம் பால் ஊத்துவோம், அது என்னவோ அந்த களிப்பால் எடுத்து அவங்க ஊரில் பெண் குழந்தை பிறந்தா ஊற்றுவாங்களாம். டெலிவரி டைம்லேயே பையன்தான் பிறக்கணும், நீங்கள் பையன்தான் பிறக்கணும். எங்கள் அண்ணன் பையனையும் எங்கள் அண்ணியும் அவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க. நாங்கள் குழந்தை பிறக்கணுன்னே அவள் சொல்கிறா, அத்தை நான் எவ்வளோ ப்ரே பண்ண அத்தை, ஆனால் எனக்கு பையன் பிறக்கல அத்தை, பொண்ணு தான் அத்தை பிறந்ததுன்னு சொல்லும் போது என்னால் எதுவுமே சொல்ல முடியல. எனக்கு பயமாக இருக்கு அத்தை அப்படின்னா. அந்த பாட்டி சொன்ன வார்த்தை, அவ 1 மாசம் அந்த பாட்டி நாடு இன்னும் முன்னேறிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சைடு பேசிட்டு இருந்தாலும் அந்த கள்ளி பாத்திரத்தில் ஊத்துறது, வரதட்சணை கொடுமை அதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டே தான் இருக்கு.